ஹாய் அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கு கூட எஃப்எஃப் மிஸ்டர் பைக் ரைடர். எஸ், லாஸ்ட் பார்ட் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. எல்லோரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பார்ட் வேணால் போய் ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷ் மட்டும் சொல்லிக்கிறேன். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸ்டெஃபி ரோசி. நீங்கள் எப்பயுமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏய், என் மச்சான் தான்டா. ஏய் ஜெகே, இனிமேல் நாம தான்டா. ஏய் நிறுத்துங்கடி. இப்போ என்ன அடுத்தது? இப்பு புரே தானே. ஆனால் என் மச்சானுக்கு இந்த செலிப்ரேஷன்லாம் ஆகாது. ஏய் பேண்டு, என்ன தொங்கி போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? சும்மா தெம்பா ஒரு காற்று அடிச்சுட்டு ஆரம்பி. டேய் அட்ரா, போடே, இன்னெல்லாம் போடே. ஆக்சுவலாக ஜங்குக் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுனால அதோட செலிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஹோபியோட பைக் வேர் ஹவுஸில் தான் பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் டைசன் தான் ஜேகே வின் ஆனதில் பயங்கர குஷியாக அவன் பாட்டுக்கு ஆடிட்டுருக்கான். அங்கே ஃபுல்லாக சியர் கேர்ள்ஸ் தான். அவளுக்கு ஒரு பக்கம் பாடலான்னு வரங்காட்டியும் டைசன் அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு பேண்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பான். ஜேகே ஆல்ரெடி ஒரு பிக் ஷாட்டு. அதில் அவன் ஸ்பான்சர் பண்ணுறனால எல்லா பக்கம் சரமாரியாக பறக்குது சரக்கு. மச்சான் ஜேகே, கங்க்ராச்சுலேஷன்டா. டேய் டாடா செலிப்ரேஷன் இப்போ சும்மா உட்காந்துருக்குற. டேய் நாயே, ஓவராக குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காத, அப்புறம் எங்கேயோ கடன் விட்டு போயிடுவேன். நான் குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன் கையில் எங்கடா ஒன்றுத்தையும் காணும். என்னடா தம்மே போதுமா அப்படின்னு டைசன் சொல்லிட்டு இருக்க. இப்போ சின்னு தான் ஜேகே வின் பண்ண அந்த சாம்பியன்ஷிப் கப்பை தான் எடுத்துகிட்டு வரான். டேய் வா 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 எல்லாம் ஊத்தே அப்படின்னு சின்ன சொல்லவும் எல்லாரும் அதில் சரக்கு எடுத்துகிட்டு வந்து தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. டேய் மிக்சிங் அப் பண்ணாதீங்கடா, அப்புறம் தலைக்கு குப்புன்னு ஏறிடும். தலை நீ வா தலை, இதா அப்படியே பாட்டம் சிப் படி இதா அப்படின்னு சின்னும் ஜேகேவை கூப்பிட. ஆனால் அங்கே ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு எதையோ திங்க் பண்ணிவிட்டு ஆப்சென்ட் மைண்டடாகவே இருக்கான். ஜேகே, என்னடா ஸ்டார்ட் பண்ணி விடு அப்படின்னு ஹோபி சொல்ல. யோ இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான்லாம் ஃபஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் வாங்குள்ள என் கால் தரையிலே இல்லை. அப்படியா சுகாயம், அப்புறம் என்ன பறந்துட்டு இருந்தீங்களா? டேய் டைசா. சுகாயா, சும்மா சும்மா சொன்னேன். நீ யாரு? மாசு கெத்து ஃபயரு. டேய் மயிறு பொத்திட்டு என்ன அப்படின்னு சுகாதான் டைசனோட நெக்லையை அவன் கையை போட்டு லாக் பண்ணுறான். சுகாயா கழுத்தா வலிக்குது, விடுங்க விடுங்க. ஆஹா, வர வர உனக்கு வாய் அதிகமாக போச்சு, சும்மா விடுறதா இல்லை ஒன்று இன்னைக்கு. என்ன விடுங்க, அங்கே பாருங்க உங்கள் ஆள் சும்மா உட்காந்துருக்கு, அதை போய் ப்ராக்கெட் பண்ணுங்க அப்படின்னு டைசன் சொல்ல. சுகா தான் பார்க்குறான் அவன் யாரை சொல்கிறான்னு. பார்த்தா அங்கே ஆப்போசிட்டில் ஜிமினு தேங்க தான் உட்காந்துருக்காங்க. அது சரி, அது யார் பக்கத்தில் புதுசா? இல்லை, சும்மா செம்மையாக இருக்கிறான். நானும் வந்ததுமே கண்ணை வச்சுட்டேன், போய் ஒரு பேச்சை போடலான்னு தான் பார்க்குறேன். ஹியோங் ஹியோங் எங்கே போகிறீங்க அப்படின்னு டைசன் கூப்பிட்டுட்டு இருக்க. சுகா தான் ஜிமின் எங்கேயோ எழுந்து போகிறத பார்த்துட்டு அவன் பின்னாடியே போகிறான். கோழி குஞ்சு போதே, அது பின்னாடி இந்த பூனையும் போதே. எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். யாரும் விட்ட போட முன்னாடி நம்ம விட்ட போடுவோம். டைசன் தான் இப்போது என்கிட்ட தான் பேச போகிறான். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐயோ பயப்படாதீங்க, நீங்கள் ஜிமின் கூட தானே வந்துக்கிறீங்க. ஜிமின் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓ ஹாய், என்ன வேணும்? என்ன வேணுமா? என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? ஜிமின் அவங்களோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் எனக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு டைசன் தான் அவனோட கையை ஹேண்ட் ஷேக் பண்ண கொடுக்குறான். என்னங்க யோசிக்கிறீங்க? இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டாக கூடாதா அப்படின்னு டைசன் சொல்லவும் தேங்க தான் இப்போது அவன் ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே டைசனுக்கு தான் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். ஆனால் இப்போ அவன் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக சைடில் தான் போகுது. பிகாஸ் ஜேகே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பான். ஜேகேவும் அங்கேருந்து இவங்கள தான் பார்த்துட்ருக்கான். 96873421. என்ன சொல்கிறீங்க? என் நம்பரை சொன்னேன், உங்கள் நம்பர் அப்படியே சொன்னீங்கன்னா நோட் பண்ணிப்பேன். இல்லை, அது நம்ம இப்போ தான் அதை கொடுங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டைசன் தான்
தயான் கையில் இருக்க ஃபோனை வாங்கிட்டு அதுலேருந்து அவனுக்கு டயல் பண்ணி நம்பரை நோட் பண்ணிக்கிறான். ஓகே, இனிமேல் நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா? நாளைக்கு காலையில் குட் மார்னிங்லேருந்து குட் நைட் வரைக்கும் மெசேஜாக தட்டி விட்டே இருப்பேன். டேய் டவுசரு, என்னடா புதுசாக வந்தவங்ககிட்ட பயம் காட்டிகிட்டு இருக்கியா? ஓடி சின்னு, என்னதுக்கிட்ட அப்படி மானத்தை வாங்குற? டைசன் 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 டவுசர் இல்லை. ஆஹா, என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு நீ டவுசர் தான் அப்படின்னு சின்ன தான் அவனை கலாய்ச்சி விட்டுட்டு இப்போ தயாங்க தான் பார்க்குறான். ஹலோ சார், என்ன நீங்கள் ஜிமின் கூட வந்தீங்களோ? ஆ ஆ ஆமாம் அப்படின்னு தயாங் சொல்ல சின்ன தான் பார்க்குறான். தயாங் அவனை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டே பதில் சொல்கிறான்னு பார்க்குறான். அவன் எங்கே பார்த்துட்டு இருக்கான்னு நோட் பண்ணுறான். ஜேகே. ஆ என்ன? அவர் பேர் ஜேகே, ஜான் ஜங்குக்கு. அதையே என்கிட்ட சொல்கிற? நீங்கள் தான் வந்ததுலேருந்து வச்ச கண் எடுக்காமல் அவரே பார்த்துட்டு இருக்கீங்களே. இல்லை, நீங்கள் அவர் ஃபேனா அப்படின்னு நான் சின்ன கேட்டுட்ருக்க. தயாங் தான் திருன்னு முழிக்கிறான். அதுக்குள்ளே எங்கள் டைசன், எதை ஃபேனா? அவன் என் ஃப்ரெண்டு தான். இன்ட்ரோ வேணா கொடுக்குவா? இல்லை வேணாம். டேய் ஜேகே அப்படின்னு அவன் கத்த. ஜேகே தான் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அவங்கள பார்க்காத மாதிரி அப்படி திரும்பிக்கிறான். டைசன் கத்துறதை பார்த்துட்டு தயாங் தான் பயத்தில் அவன் கையை பிடிச்சிடுறான். ப்ளீஸ். இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன். ஓகே புரியுது. டேய் டவுசரே, ஆளே சரியில்லை, நீ ஒழுங்காக இடத்த காலி பண்ணு. டேய் சின்னோ, வேலை பாடுறா, நான் கரெக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். அங்கே பாரு உன் ஆளை, எல்லாம் சுற்றி நின்று செமையாக கரெக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்னு டைசன் சொல்ல சின்னதான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹோபி தான் அங்கே ஃபுல்லாக குடிச்சிட்டு பயங்கரமாக அங்கே இருக்க ஜிஏ கேர்ள்ஸ் கூட செமையாக ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆட்ரே, இந்த ஆளை வச்சுட்டு என்னதான் பண்ணுறது? நான் சின்ன டென்ஷன் ஆகுதா? அங்கே பாரு ஃபுல்லாக குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுறாரு அப்படின்னு மேலும் டைசன் தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க. சின்னதான் செம்மையாக காண்டாயிட்டு ஹோபிக்கிட்ட தான் போகிறான். இப்போ டைசனுக்கு தான் கால் வருது. டைசன் அவன் மொபைலை பார்த்துட்டு நிமிர்ந்து ஜேகேவை தான் பார்க்குறான். ஏன்னா ஜேகே தான் கால் பண்ணிகிட்டு இருப்பான் அவனுக்கு. ஹலோ டேய் வாடு, என்னடா பண்ணிருக்காங்க? அதுவா மச்சான், மூட்டை ஏஞ்சி வரியா? டேய் இப்போதான்டா கரெக்ட் பண்ணுறேன், ஏன்டா? ஏஞ்சி வரியா இல்லை இந்த பாட்டிலை விட்டு அடிக்கிட்டா அப்படின்னு ஜேகே தான் அவன் கையில் ஒரு பாட்டில் எடுக்க. டேய் இரா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு டைசன் தான் தயாங்க பார்க்குறான். அவனும் ஃப்ளோட் பண்ண மாட்டான், நம்மளையும் விட மாட்டான். சரி ஓகே, ஃபோன் நம்பரை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, நாளையிலேருந்து நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு டைசன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக தயாங்கானா ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கானா தயாங் பார்க்குறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்ததுலேருந்தே தயாங்கோட கண்ணு அவன் மேலே தான் இருக்குன்றது அவனுக்கும் நல்லா தெரியுது. அவனால் தயாங்கோட ஐஸை மீட் பண்ணவும் முடியல. அதே சமயம் அவன் பார்க்குறனாலே அவனால் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணவும் முடியல, சும்மா அங்கே உட்காந்துருக்கவும் முடியல. அவன் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கான். ஆனால் தயாங்க் அப்படி இல்லை, அவனோட ஃபேஸே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அவனோட கண்ணு ஜேகே விட்டு நகரவே மாட்டேங்குது. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் சைடு தான் பார்க்குறான். டேய் உனக்கு வெக்கமாவே இல்லையா? வெக்கமா? எதுக்கு? அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டேனே அன்னைக்கு நைட்டு. ஏய் சும்மா அதே சொல்லிகிட்டு இருக்காத, அண்டர்லைன் பண்ணிக்கோ. அன்னைக்கு நமக்குள்ளே நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட். நானாக ஒன்றும் விருப்பப்பட்டுலாம் இது பண்ணல, புரியுதா? சொல்லப்போனோம் நீ தெளிவாக தான் இருந்திருக்க, எல்லாம் உனக்கு தெரியுது. என்னை யூஸ் பண்ணிடுங்க, ஆனால் அதையே சாக்கா வச்சுட்டு என் பின்னாடி சுற்றுன அவ்வளோதான், கிழிச்சு விட்டுருவேன். தல்றா. ஆஹா அப்படியா? ஆனால் அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சுகா, இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக இல்லை. ஏய் வாய மூடு, என்னடா பேசுகிறா? இதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். சும்மா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க. அப்படியா? ஆனால் இது ஒன்று சொன்னியே, அது செம்மையாக இருக்குது சுகா, இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி உன்னோட பட்டை தூக்கி. ஏய் வாய மூடு. ஜிமினுக்கு தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இப்படி சுகா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ சுகாவை திருப்பி வாளோட லாக் பண்ணிட்டு ஜிமின் தான் இப்போது, இங்கே பாரு, சும்மா தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. அன்றைக்கும் இதே மாதிரி பார்ட்டியில் தான் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன், ட்ரக் எடுத்திருந்தேன், அதில் ஏதோ நடந்துருச்சு.
அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது ஏன் முடியணும்? 2 பேருக்கும் நல்லா தானே இருந்துச்சு. அதுவும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அவன் கையை வச்சுட்டு கம்னு இல்லாமல் ஜிமின் பின்னாடி தான் கொண்டு போகிறான். ஆனால் ஜிமின் தான் அதுக்குள்ளே அவன் கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான். டேய் கையை விடுறா. ஏய் திரும்ப சொல்கிறான், நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்றும் பாட்டம்லாம் கிடையாது, நானும் டாப்பு தான், புரியுதா? யாரு கீழே இருக்க மாட்டான் அந்த ஜிமினு. ஏய் சிரிக்காத, என்னை பார்த்து இப்படி நக்கலாக சிரிக்கிறதே எனக்கு கடுப்பாக வருதுடா. நான் என்ன பண்ணுறது, அன்னைக்கு நீ எவ்வளோ சப்மிசிவாக என்கிட்ட இருந்தேன்னு நான் தான் பார்த்தேனே. ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அவன் கண்ணை தான் இறுக்கமாக மூடிட்டு சொல்கிறான். ஆனால் சுகா அப்பயும் சும்மா இல்லாமல் ஜிமினோட காதுகிட்டே வந்து, சத்தியமாக சொல்கிறேன், நீ பக்கா பாட்டம் மெட்டீரியல். அன்றைக்கி நைட்டு உன்னை செம்மையாக என்ஜாய் பண்ண. ஏய் எனக்கு இன்னொரு டைம் நீ வேணும் அப்படின்னு சுகா சொன்னதும் ஜிமின் தான் அவனை தள்ளி விட்டு போக பார்க்க, அதுக்குள்ளே சுகா ஜிமினோட பேக்கெட்டு தான் பிடிச்சி இப்படி சுகா தான் ஜிமினை இழுத்து கொடுக்க ஜிமினுக்கு தான் செம்மையாக ஷாக் ஆகிடுது. அவன் வாயில் கை வச்சுட்டு சுகாவை தான் பார்க்குறான். ஆனால் சுகாவோ அவனை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஏய் பச்சை பொறுக்கி, உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? நல்லா தெரியுது, அன்றைக்கி நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணியிருப்ப. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் கிட்ட வர, அவ்வளோதான் ஜிமின் வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். இந்த பக்கம் சுகா தான் போகிற ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மிக் பண்ணுறான். நீ இவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சண்டை போட்டிருக்க மாட்டேன். சே இப்போ வேற ருசி பார்த்துட்டேன், திரும்ப திரும்ப கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் கீழே தான் அவன் கையை வச்சு அழுத்திக்கிறான். எங்கே போயிட போகிறேன், இங்கே தானே இருப்ப, திருப்ப உன்னை போட்டு ஏறாமல் விட மாட்டேன். ருசி கண்ட பூனை சும்மா விடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அவன் மைண்டில் ஏதோ திங்க் பண்ணிவிட்டு அவனையும் இப்போ வெளில வரான். இப்போ கட் பண்ணி பார்ட்டியில் பார்த்தா ஜேகேட்டு தான் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வந்து நின்றுட்டு ஆட்டோகிராஃப் செல்ஃபின்னு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்கிறன்ற பேரில் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கா. ஜேகேக்கு அது பிடிக்காம ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஒரு பேர் ஆஃப் ஐஸ் அவனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவன் அந்த பொண்ணை எதுவும் சொல்லாமல் கம்முன்னே இருக்கான். எஸ் ஜேகேக்கு தான் அங்கேருந்து அவனை பார்த்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஏய் யாரு நீ இப்படி ஓசிட்டு நிற்கிற? தலை 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 என் மச்சானை சுற்றி இவ்வளோ பொண்ணுங்களா? ஏய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் செல்ஃபி தான் எடுக்கிறோம். எதை செல்ஃபி எடுக்கிறியா? விட்டா ஏரியா மடியிலே உட்காந்துப்போ போல. என் மச்சாங்கிட்ட நிற்க தான் இருந்தால் 6 அடி டிஸ்டன்ஸ் விட்டு தான் நிற்கணும். ஹலோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில்? ஹே இவன் தாடி டைசன், ரேசிங்கில் எப்பயும் லாஸ்ட்டாக வருவானே. என்னடி இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க? ஒழுங்கா இங்கேருந்து போங்கடி. இவன் எப்படி நிற்கிறான்? டேய் டேய் என்னடா பிரச்சனை? ஏன் எப்படி இருக்கான்? எப்படி இருக்கியாவா? டேய் கொஞ்சம் கூட ஏதோ வைபே இல்லாமல் இருக்கிற. இது உன் பாட்டிடா, ஏடா அப்படி இருக்கு? அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிறா? எதை என்ன பண்ணுமா? டேய் இது உனக்கு எத்தனை நாள் கனவு, ட்ரீமு, அதை இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிற. நான் லாஸ்ட்டு வந்ததை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைடா. ஆனால் என் மச்சான் நீ சாம்பியன் ஆகிட்டே நான் எவ்வளோ பெருமையாக இருக்கிறேன். நீ என்னடா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? சரிடா டேய், நான் எனக்கு தெரில, ஒரு டைப்பாக தான் இருக்கிறேன். சரி அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, இந்த பார்ட்டியிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இதோ அங்கே உட்காந்துக்கானே ஒருத்தன் ஃபார்மல்ஸில். டேய் டக்குனு பக்காதரா, அவ பேர் கிம்தயா. டேய் என்னடா பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? அவனை பற்றி என்ன உனக்கு? அவனை பற்றி என்னவா? டேய் நீ சொல்கிறா ஃபஸ்ட்டு, உனக்கு அவள் தெரியுமா? டேய் சும்மா அந்த லொச்சுங்கத ஒழுங்கா சொல்கிறோம். நான் கரெக்ட் பண்ணலாம், நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்படி டைசன் தான் ஜேகேவை பிடிச்சிட்டு விடாமல் கேட்டுட்ருக்கான். ஆனால் ஜேகே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ ஆப்போசிட்டில் அங்கே பார்த்தா, ஏய் எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? நான் எவ்வளோ நேரம் தனியாக உட்காந்துருக்கேன் தெரியுமா? என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படின்னு தயாங் பாட்டு கேட்டுட்ருக்க ஜிமின் அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டில் எடுத்து ஃபுல்லாக பாட்டம் சிப் அடிக்கிறான்.
ஏய் எதுக்கடா இவ்வளோ குடிக்கிற? போதை நிறுத்து. ஏய் தேங்கு, என்னைய பார்த்து விட்டேன். அந்த அவன் யாரை பற்றி சொல்கிற? யாருக்கிட்டையாவது பிரச்சனை பண்ணிட்டியா என்ன? பிரச்சனையா? நான் பிரச்சனை பண்ணல. அவன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணணுன்னே வரான். ஏய் ஏன்டா திரும்ப திரும்ப குடிக்கிற? போதை நிறுத்து. இப்படி தயாங் சொல்ல கேட்காம ஜிமன் தான் ஃபுல்லாக குடிக்கிறான். இப்போ டைமும் கிட்டத்தட்ட நைட் அன்டைம் ஆயிடுது. இந்த பக்கம் ஜின்னு தான் பயங்கரமாக பார்த்து ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கான். ஹோபி தான் ஸ்டில் இன்னும் அந்த பொண்ணுங்களோட அவன் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அது வேற இன்னும் முடிஞ்ச பாடில்லை. இதுக்கு மேலே பொறுமை தாங்காது. இந்த ஆள் பண்ணுறத பார்த்தா எவ்வளோது கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுவான் போல. வரேன் விட்டுருவேனா நான்? அடியே சக்காலத்தி மோனிகா, ஏ மோனிகா. இப்படி ஹோபி தான் பாடிக்கிட்டே ஆடிட்டு இருக்கான். சின்னதான் இப்போ ஹோபிக்கிட்ட ஆடிட்டு இருக்க பொண்ணுங்கள ஆட வாங்க மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களோட முடியும் கொத்தா பிடிச்சி எழுது அப்படியே தள்ளி விட்டுறான். ஏய் பாட்டுக்கிட்டுன்னு ஏதாவது இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளோதான், எல்லாம் ஓசி குடிக்கினே வராளுங்க. இதோ எல்லாம் இந்த தவறால வல்லதை சொல்லணும். ஹலோ பாஸு, இங்கே பாருங்க, போடலாமா? ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா தூக்கிட்டு தான் போகணும். வாங்க எல்லாருக்கும் ஒரு சென்ட் ஆஃபை சொல்லிட்டு போவோம். ஏய் சின்னும் பாட்டு இன்னும் இருக்கு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறா? அது சரி, அவங்களோட ஜிகிடேஸ்லாம் போயிட்டாளுங்க. நாம் இப்போ போவோமா? எது அப்படியா? ஐயா, அப்போ நினப்பெல்லாம் உனக்கு அவளுக்கு மேலே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இப்போ கடுப்பாயிட்டு ஹோபியை அப்படியே மேலே ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அவ்வளோதான் வந்தாச்சு ரூமுக்கு. பார்த்து ஐயோ பெட்டு இங்கே இருக்குது, இங்கே தரையில் விழுவுறீங்க. சின்னதான் ஹோபியை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கலான்னு போக ஹோபி இழுக்கிறதுல அவனுமே சேர்ந்து கூட விழுந்துடுறான். இப்போ சின்ன எந்திரிக்கலான்னு போக அதுக்குள்ளே ஹோபி தான் சின்னோட கையை பிடிச்சி இழுக்க சின்னமும் அப்படியே ஹோபி மேலே தான் விழுறான். பாஸ் என்ன கையை விடுங்க. ஆனால் ஹோபி தான் சின்னோட லோவல் இப்போ பிடிக்கிறான். இந்த உதட்டு தானே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன பாஸு? என்ன பாஸு? நான் உனக்கு பாஸா? பாஸ் மட்டும்தானா? இப்படி ஹோபி தான் கேட்டுட்டு சின்னதான் கிட்ட பிடிச்சி இன்னும் க்ளோஸாக இழுக்கிறான். இன்னும்க்கா இங்கே ஒரு பக்கம் ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக எகிருது. பாஸ் நீ பேசவே கூடாது. இப்படி இந்த சைடு இப்படி போயிட்டுருக்க இந்த பக்கம் வேர் ஹவுஸ் வெளியில் தான் தேங் தான் ஒரு கேபுக்கு புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ஜிமன் ஃபுல்லாக குடிச்சதில் இதுக்கு மேலே அவனால் ட்ரைவ் பண்ண முடியாதுன்ட்டு தேங் தான் ஏதாவது கேபில் போகலான்னு புக் பண்ணிகிட்டு இருக்கான். ஹலோ, யாருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மிஸ்டர் தேங்? அது டைசன் சொல்லுங்கள். அதுக்குள்ளே பேர் மறந்துட்டிங்களா? டைசன் அது. உங்கள் வாயால் என் பேரை கேட்கவே சும்மா. இப்படி டைசன் தான் கிடைக்கிற கேப்பில் எல்லாம் தயாங்கிட்ட பிட்டா போட்டுட்ருக்கான். ஆனால் தயாங் தான் ஒன்றும் புரியாமல் அவனே பார்த்து முழிச்சிட்ருக்க. இப்போ டைசனோட மண்டையில் தான் யாரோ அடிக்க. டேய் யாராவன்? டேய் போத்திட்டு வரமான்னு இல்லை. ஐயோ ஹியாங், எதுக்கு அடிக்கிறீங்க? ஹியாங் என்ன ஆகுது? ஜிமினை தள்ளிட்டு போகிறீங்க. டேய் அமைதியாடுறா அப்படி சொல்லிட்டு சுகா தான் இப்போ தயாங்க பார்த்து அது ஜிமினை நான் கூப்பிட்டு போகிறேன். என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அதெல்லாம் அனுப்ப முடியாது, நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், அதில் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஜிமினை சுகா கிட்டேருந்து இழுக்க பார்க்க. ஏய் அதெல்லாம் வேணாம், கேபெல்லாம் சேஃப் கிடையாது அது இந்த டைமில். இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் போய்க்குவோம். இங்கே பாரு, ஜிமினி எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் அவனை ட்ராப் பண்ணுறேன். ஆனால் பைக்கில் எப்படி கூப்பிட்டு போக முடியும்? அதை நான் பார்த்துக்கிறேன். யாங் என்ன பிளான் பண்ணுறீங்க? ஏய் அடங்குடா, அவன் வீட்டில் தான் விட போகிறேன். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீயும் ஜிமின் பின்னாடி உட்காந்துக்கோ. இல்லை அது எப்படி இடம் பற்றும்? அதெல்லாம் இடம் பற்றாது, என் பைக் இருக்குல்ல, நான் கூட்டுறேன், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். என்ன மிஸ்டர் தேங், ஓகே தானே? எதுக்கு யோசிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க. சரி ஓகே, அப்போ நீ கூட்டு வந்துரு, நான் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சுகா சொல்லிட்டு
ஜிம்மில் தான் கூட்டிகிட்டு போய் அவன் பின்னாடி உட்கார வச்சு அவனோட ஜாக்கெட்டை கழட்டி 2 பேரும் சேர்ந்த மாதிரி அப்படியே கட்டி போட்டுக்கிறான். என்ன தேயாங் அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு டைசன் தான் அவனோட பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு தேயாங்கை பார்த்து கூப்பிட்றான். தேயாங் இப்போ யோசிச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய சவுண்டு அப்படியே புல்லட் பைக் மாதிரி வந்து ஒன்று நிற்குது. எஸ், ஜேகேவோட பைக்கு தான். அவன் கரெக்டாக தேயாங் கிட்டே வந்து நிறுத்தியிருப்பான். தேயாங் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறான். டேய் ஜேகே, இப்படி நிறுத்துவ, பாவம் அவர் பயந்துட்டார்ல அப்படின்னு டைசன் சொல்ல ஜேகே தான் இப்போது அப்படியே திரும்பி தேயாங்க பார்க்குறான். தேயாங்கும் ஜேகேவை பார்க்க இப்போ 2 பேருக்கும் தான் அப்படியே ஐ கான்டாக்ட் அப்படியே லாக் ஆகுது. டேய் ஜேகே, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன், நீ வெயிட்லாம் பண்ண வேணாம், அப்படியே கிளம்பு அப்படின்னு டைசன் பாட்டு பேசிகிட்டு இருக்க இப்போது தேயாங் தான் டைசனோட பைக்கில் தான் ஏறலான்னு போக ஜேகே திரும்பவும் அவன் பைக்கை நல்லா முறுக்குறான். அதில் தேயாங் ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆகிடுறான். டேய் சொல்கிறோம் சும்மா முறுக்கிட்டு. ஜேகே தான் இப்போது தேயாங்க பார்த்து ஏறு அப்படின்னு ஒரே வார்த்தை தான். அவ்வளோதான். தேயாங்க அதுக்கப்புறம் எதுவுமே திங்க் பண்ணல. அவன் பாட்டுக்கு வந்து பைக்கில் ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறான். டேய் என்னடா நடக்குதுங்க? ஐயோ தேயாங் இங்கே வாங்க, இறங்கிருங்க, நீங்கள் தெரியாமல் உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவன் யாரையும் உட்கார வச்சுக்க மாட்டான் அப்படின்னு டைசன் தான் செம்ம ஷாக்கில் அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஜேகே யாரையுமே அவன் பைக்கில் ஏற்ற மாட்டான். இப்படி டைசன் சொல்கிறத கேட்டுட்டு தேயாங் தான் ஜேகேவை பார்க்க ஜேகே அவன் சைட் மிரரில் தான் தேயாங்க பார்க்குறான். ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் அவன் பைக்கு தான் ஃபுல் ஸ்பீடில் அப்படியே ரைஸ் பண்ணுறான். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்பீடாக போனால் எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு தேயாங் தான் ஜேகே காதுகிட்ட வந்துட்டு மெதுவாக சொல்ல ஜேகேவோட காதில் தேயாங் பேசுகிறதும் அவனோட ப்ரீத்தும் பட அப்படியே அவனுக்கு உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுது. என்னது ஸ்லோவாக போகிறதா? அவனுக்கு ஸ்லோவாக போகிறதுன்னு என்னன்னே தெரியாதுங்க. ஏங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை, இறங்கி என் பைக்கில் ஏறிக்கோங்க அப்படின்னு டைசன் பின்னாடி கத்திட்டு இருக்க ஜேகே தான் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறான். அட பாவிகளா, எவன் எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஒன்று, கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் சிங்கிளா. அடே ஜேகே, ஆனாலும் நான் பண்ணிக்க மாட்டேன்டா, வாடா வா, அப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு டைசன் பாட்டுக்கு இந்த பக்கம் கத்திட்டு இருக்க இவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒன்றுமே பேசிக்காமல் சைலண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்காங்க. பைக் ரைடு என்னமோ சைலண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் ஒருத்தரோட ஹார்ட் பீட் தான் ரொம்ப லவுடாக கேட்குது. எஸ், தேயாங்கு தான் ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஜேகேவும் அவன் இன்னைக்கு பார்த்தது பயங்கர ஷாக்கில் இருந்திருப்பான். இதில் இப்போது அவன் கூட ஒன்றா பைக்கில் போவான்றத அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். தேயாங் தான் இப்போது அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் ஆகி ஜேகேயோட ஷோல்டர் கிட்ட தான் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அதே ஸ்மெல் தான் அது. இந்த ஸ்மெல் இதை நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அதே ஸ்மெல்லை நான் ஸ்மெல் பண்ணுறேன். இப்போ தேயாங் தான் அப்படியே அவன் கண்ணை மூடி யோசிக்கிறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் போகிறோம். கரெக்டாக தேயாங் சியோல் வரதுக்கு 1 வீக் முன்னாடி அவன் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ஆஃபீஸே ரொம்ப பரபரப்பாக இருக்க தேயாங் தான் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா தேயாங்க்கு தான் அங்கே மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் தெரியும். சார், ஆமாம் சார், இது இந்த இயரோட இது லாஸ்ட் இயரோட இதெல்லாம் கரெக்டாக டேலி பண்ணுது சார், செக் பண்ணிக்கோங்க. இப்படி தேயாங் தான் ரொம்ப சின்சியராக எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டிகிட்ருக்க. ஆனால் அங்கே வந்திருக்க சேர்மேன் தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறானோ இல்லையோ தேயாங்க தான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது அங்கே இருக்க மேனேஜரும் நோட் பண்ணுறான். சார், அவ்வளோதான் சார். ஐ ஆம் வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, இப்படி தான் இருக்கணும், ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப சின்சியரா அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்க அந்த மேனேஜர் ஃபேஸ் தான் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவர் பேசிகிட்டு இருக்கப்போ கூட தேயாங்க தான் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே பேசுகிறாரு. தேயாங் இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளில போகலான்னு போக தேயாங் சார், வாட் அபவுட் டுடேஸ் டின்னர்? சார் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணியாச்சு சார். ஜோசப் உங்களை கூப்பிட்டு போவோம் சார். என்ன ஜோசப் வேணாம், கிம் தேயாங். சார், why don't you join with me for dinner? சார், அது நான் என்ன தேயாங் யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸோட டின்னர் போகிறதெல்லாம்
ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஆமாம் சார். ஓகே சார். அல் கம் சார். இப்படி அந்த சேர்மேன் தான் டின்னருக்கு வர சொல்லி தேயாங்க கம்பல் பண்ணுறான். தேயாங்க இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவன் இந்த மாதிரி எங்கேயும் போனதே இல்லை. அவனுக்கு எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிடுறான். இப்போ தேயாங் வெளில போனதும் மேனேஜர் தான், சார் அவன் சின்ன பையன் சார், நான் உங்களுக்கு ஜோசப் எப்பயும் போல் ரெடி பண்ணிட்டேன் சார். அவன் வந்து உங்களை ஃபுல்லாக டின்னர்லேருந்து எல்லாமே கவனிச்சுப்பான் சார். ஜாய், உனக்கு என் டேஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்க. ஜோசப் அவனும் நல்ல டேஸ்ட்டு தான், ஆனால் இவன் வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கானே. சார் சார் இல்லை சார், பாவம் சார், அவனுக்கு யாரும் இல்லை சார், அதான். அட அப்போ இன்னும் வசதியாக போச்சு. ஏயா இப்படி இருக்க? ப்ரமோஷன் வேணா கேளு. அடுத்து என்ன மேனேஜர்லேயே எவ்வளோ நாள் இருக்கலான் இருக்க அப்படின்னு சேர்மேன் ப்ரமோஷனை சொல்லி மேனேஜரோட வாயை அடைக்க, மேனேஜருக்கு ஒரு பக்கம் உறுத்துனாலும் இன்னொரு பக்கம் ப்ரமோஷன் நினச்சி அந்த ஆள் கம்முன்னு இருந்துடுறான். தேயாங் தான் இப்போது அவனோட கேபினில் உட்காந்துட்டு இதே யோசனையாகவே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு புரியல. போகிறதா வேணாமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மேனேஜர் வர போ சொல்கிறாரு. இப்போது என்ன பண்ணுறதுனே புரியல. ஷோ, பேசாமல் ஜிம்மினுக்கு கால் பண்ணிடவா? அவன்கிட்ட கேட்கலாமா? அதான் பெட்டர், அவன்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவன் வேகமாக மொபைல் எடுத்து ஜிம்மினுக்கு தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே மேனேஜர் தான் வந்துட்டு, தேயாங் நீ இன்னும் கிளம்பல? சார் அது சீக்கிரம் கிளம்பு தேயாங், அவர் கீழே காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. தோ இப்போ போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறது அந்த மேனேஜர் பார்த்துட்ருக்காரு. தேயாங் சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை. அது அவர் ஏதாவது கேட்டாருன்னா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க சார். அதான் ஆல்ரெடி ரூமெல்லாம் புக் பண்ணியாச்சு. அப்புறம் டின்னர் பிளான் கூட அனுப்பிட்டேன் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்க்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் அவர் கூடவே இருந்து கொஞ்சம் கவனிச்சிக்கோ. தேயாங் பார்க்குறான். அவர் மாதிரி தடுமாறிட்டே பேசுகிறத அவன் கவனிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரியலை. தேயாங் ஆனாலும் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். ஏன்னா தேயாங் படித்தது என்னவோ வேறு ஃபீல்டாக இருந்தாலும் அவன் தேகுள்ளே இருக்கணும்னு நினச்சதுனால தெரியாத ஃபீல்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் வழக்கம் போல் அவர் எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு தேயாங் இப்போ கிளம்பி அந்த சேர்மன் கூட தான் போகிறான். அந்த காரில் போகிற ஃபுல் டைமுமே தேயாங் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். ஆனால் விடாமல் இந்த சேர்மன் தான் ஏதோ பேசிகிட்டே வர ஹோட்டலே ரீச் ஆகிடுறாங்க. சார், இது உங்களோட கீஸ். ரிசப்ஷனில் எல்லாம் என்ட்ரி போட்டேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சார். நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஃப்ளைட்டு. வாவ் தேயாங், தட் இஸ் வை ஐ லைக் யூ. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பஞ்சுவலாக இருக்க. தேங்க்யூ சார். ஆனால் ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஏதாவது சொன்னேன்னா அதுக்கு நோ சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சார், இப்போ என் கூட டின்னர் சாப்பிட வரதானே? எஸ் சார் வரேன் சார் அப்படின்னு தேயாங் சொல்ல, இப்போ கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, கார்னராக ஒரு டேபிள் கிட்ட தான் அந்த சேர்மனும் தேயாங் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. தேயாங் நிமிந்தே பார்க்காம அவன் ஃபுட்டை மட்டுமே பார்த்து சாப்பிட்டுட்ருக்கான். ஆப்போசிட்டில் அந்த சேர்மன் தான் அப்படியே தேயாங் சாப்பிட்றத ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கான். தேயாங், டெல் மீ அபவுட் யூ சம்திங். எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரில. இன்றைக்கி மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷனில் என்னை பற்றி பாயிண்ட்டாக எல்லாம் சொன்னல. என்னை பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க. உன்னை பற்றி எனக்கு தெரியுமாண்ணா? சார், அது என்னை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை சார். எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அண்ட் எனக்கு இப்போதைக்கு இந்த ஜாப் மட்டும்தான். டெய்லி ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு போகிறது, அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் அவன் ஃபுட்டவே பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கவும் அவன் இப்போ டக்குன்னு மேலேருந்து பார்க்குறான். பார்த்தா அந்த ஆளோட பார்வையே சரியில்லை. அந்த ஆள் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான்னு மட்டும் தேயாங்க்கு நல்லா தெரியுது. தேயாங் வேகமாக உடனே அவனோட ஷர்ட் காலர் பட்டனை போட்டுக்கிறான். இப்போ எகைன் ஸ்லோவாக நிமிர்ந்து அந்த ஆளை பார்க்க அந்த ஆள் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மிக் பண்ணுறான். தேயாங்க்கு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு மாதிரி பயம் கிளம்புது அவனுக்கு. ஃபஸ்ட்டு அங்கேருந்து போன போதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான்.
தேயாங் இந்தா இந்த ஜூஸை குடி. இல்லை சார் வேணாம். வேணாமா? என்ன எப்படி சொல்லிட்ட? இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ட்ரிங்க்குன்னு சொன்னாங்க, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். ஜஸ்ட் ட்ரை இட் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல தேயாங்கோ இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்புனா போதுன்ற மாதிரி இருக்குது. அதனால டக்குன்னு எடுத்து அந்த ஜூஸை தான் குடிச்சிடுறான். இந்த பக்கம் சேர்மேனுக்கோ ஒரு மாதிரி பயங்கரமாக டெம்ட் ஆகுது. தேயாங்கு தான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாகவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் பயங்கரமாக சவுண்டு. ஒரு கேங் ஆஃப் பாய்ஸு பயங்கரமாக ஏதோ செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஜேகே இதுக்கு செம பண்ணு, ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்டா கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படியே வாரி விட்டுருக்கோம். கடைசியாக வாரினது யாருக்கு? அவனுக்கா எனக்கா? அவனுக்கு தான். ஆனால் மச்சான் செம பசிடா. டேய் கம்மியாக சாப்பிட்றா, அப்புறம் தூங்கி தொலைவ. ஏன் மச்சான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? கேசினோ போகலாம். டேய் ஜெகே, டேய் நிஜமாவா? ஆமாம். ஜேகே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட தேகுல ஒரு காம்படிஷனுக்காக தான் வந்திருப்பாங்க. பைக்கர்ஸ்லாம் அதில் ஸ்டண்ட்லாம் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன். ஆப்வியஸாக ஜேகே அதில் வின் பண்ணியிருப்பான். டேய் கேள்விப்பட்டிருக்கியா? கேசினோவில் பொண்ணுங்க பசங்களாம் சும்மா அப்பா பயங்கரமாக வருவாங்களாம் அப்படின்னு டைசன் தான் பயங்கர எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே எதாச்சியா அவன் ஆப்போசிட்டில் இருக்க டேபிளில் தான் பார்க்குறான். அவன் பார்க்குறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பையன். அவன் கூட ஒரு வயசான பெரிய ஒரு ஆள். ஜேகேக்கு அவங்கள பார்த்தாலே ஏதோ சரியாக இருக்க மாதிரி தெரில. அதனால் அவங்களே நோட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சேர்மேன் வேற அங்கே இருக்க வெயிட்டர்கிட்ட ஏதோ சிக்னல் பண்ணிகிட்டே இருக்கிறதும் அந்த ஆள் ஏதோ கொண்டு வந்து கொடுக்கறதும் இப்படியுமா இருக்குது. இது எல்லாத்தையும் ஜேகே தான் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கான். சார் நான் கிளம்பட்டுமா? ஏன் என்னாச்சு தயா? இல்லை சார், அதான் டின்னர் முடிஞ்சிச்சுல்ல. அது சரி, அவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்க. இஸ் எனிதிங் இஸ் ராங்? சார் நத்திங் சார், எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது. அப்படியா? அப்போ வாங்க மேலே ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் யோசிக்கவே இல்லை. அப்படியே எழுந்து வந்து தேன் கையை பிடிச்சி தான் கூப்பிட்றான். சார் இல்லை சார், நான் வீட்டுக்கு போகிறேன் சார். அட வா தயா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, வா பயப்படாதீங்க வா. சாப்பிட்டது ஏதாச்சும் ஃபுட் அலர்ஜி ஆகிருக்கும். தேங்கும் இருக்க அவன் உடம்பெல்லாம் கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அவன் சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இந்த ஆள் விடாமல் தேங்க தான் கொஞ்சம் வலுக்க டைமாகவே இழுத்துட்டு போகிறான். இது எல்லாத்தையும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கங்கே கொஞ்சம் பேர் கவனிச்சாலும் ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவன் போகிற அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். டேய் ஜேகே, ரூம் கீ கார்டு கொடுறா. இப்போ எதுக்கு ரூமுக்கு போகிற? டேய் என்னடா கேள்வி? கேசினோவா போகிறோன்னு சொல்லிட்டேன், அப்புறம் சும்மா பட்டாசா ரெடி ஆகி வரவானம்மா? இப்படி பைக்கர் காஸ்டியூமில் போனால் உள்ளே விட மாட்டான்ல. என்ன பார்க்குற அப்படின்னு டைசன் கேட்க ஜேகே தான் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். அதில் ஜியான்ஸ் கேசினோவான் இருக்கு. அட அப்போ அது உங்கள்தாடா? அப்புறம் என்ன, இன்னைக்கு போகிறோம், பணத்தை அள்ளிட்டு வரோம். டைசன் தான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே ரூமில் பார்த்தா, ஏய் ஓடாத நில்லு. இங்கே பாரு, வயசான காலத்தில் டென்ஷன் பண்ணாத. உங்களுக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிறீங்க. எப்போ டேப்லெட் பவர் ஏறும்னு பார்க்குறேன். இன்னும் ஸ்லோவாகவே இருக்குது. ஒழுங்காக இங்கே வந்துடு, இல்லை உன்னை நான் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். என்னோட அப்பா வயசு இருக்கும் உனக்கு, எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற. அந்த ஆள் தான் கையில் ஒரு பாட்டில் வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே தேயாங் கிட்ட தான் போயிட்டே இருக்கான். தேயாங்கால சுத்தமாக முடியல, அவனால் ஸ்டடியாக நிற்க கூட முடியல. அவன் குடித்த ஜூஸில் தான் ஹெவி டோஸாக ட்ரக் டேப்லெட் கலந்துருப்பான். அதுதான் தேயாங்க்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாரு, நீ ஃப்ரெஷ்ஷுன்னு நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் போக போக நீயே என்ஜாய் பண்ணுவ. சே தூ, இப்படிலாம் பேச உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? இங்கே பாரு, இந்த மாதிரி டைலாக் அடிச்சுட்டு என்கிட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்காத. என்ன வேணும், எவ்வளோ வேணும் சொல்லு. பணமா இல்லை ப்ரமோஷனா, எதுனாலும் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. தேயாங்க எதையும் கேட்குறதாவே இல்லை. அவனால் ஏந்து நிற்க முடியலனாலும் கஷ்டப்பட்டு அவன் அப்படியே ஏந்து வேகமாக அந்த டோருக்கு தான் போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆள் தான் தேயாங்கோட ஹேரை பிடிச்சி இழுக்க தேயாங்கவும் அந்த ஆளை பிடிச்சி நல்லா ஃபோர்ஸாகவே தள்ளி விட்டுறான். இப்போ கீழே ரெஸ்டாரண்ட்டில் தான் ரூம் நம்பர் 302 டூ நாட் டிஸ்டர்ப் கார்டு போட சொன்னாங்க.
அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் தான் அங்கே இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு சொல்ல 302 சார்? எஸ், மிஸ்டர் ஃப்ராங்க்லினோட ரூம். ஜேகே ஆக்சுவலாக அவனோட ரூம் கீ கார்டு வாங்க தான் வந்திருப்பான். அவனுக்கு மிஸ்டர் ஃப்ராங்க்லின்ற நேமை கேட்டதும் அவன் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துட்டு இருந்த டேபிளில் ஃப்ராங்க்லின்ற நேம் தான் இருந்திருக்கும். ரிசர்வ் பண்ண டேபிள்னால அந்த நேம் கார்டு தான் அந்த டேபிளில் இருந்திருக்கும். இப்போ என்ன நினச்சான்னு தெரில, அவனோட ரூம் கீ கார்டை வாங்கிட்டு தான் இப்போ நேராக மேலே போகிறான். ஜேகே இப்போ அவன் ரூமுக்கு போகலான்னு தான் போகிறான். ஆனால் கரெக்டாக 302 தான் கிராஸ் பண்ணக்குள்ள சடனாக ஒரு சவுண்டு. அவன் டக்குன்னு ரூமை திரும்பி பார்க்க வெல்லட் நுடா டிஸ்டர்ப் கார்டு வேறு போட்டிருக்கு. அவன் இப்போ எதுவுமே யோசிக்கல. அவன் வேகமாக இப்போ அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். நாக் பண்ணியும் பார்க்குறான். ஆனால் என்ன பண்ணி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. இப்போ அப்படியே பேக்வேர்டில் போயிட்டு ஓங்கி ஒரு வதை தான் ரூம் டோரை அப்படியே திறந்துட்டு வந்துடுது. பார்த்தா ரூம் இல்லை தான். தேயாங் மேலே டாப்பில் எதுவும் போடாமல் வெறும் பாட்டம் மட்டும் தான் போட்டிருக்கான். அவன் கீழே ஃப்ளோரில் படுத்திருக்க. அவன் மேலே அந்த ஆள் தான் பயங்கரமாக அவனை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏய், யார் நீ? சென்ஸ் இல்லை? யாரை கேட்டு நீ உள்ளே வந்த? அப்படின்னு அந்த ஆள் ஜேகேவை பார்த்துட்டு தான் கத்துறான். இங்கே தேயாங் தான் அந்த டோர்கிட்ட நின்றுட்டுருக்க ஆளை பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் தண்ணியாக ஆல்ரெடி இருக்க. அப்படியே பிளர்ராக ஒரு இமேஜ் தான் தெரியுது. காலில் ஒரு பெரிய பூட்ஸ் போட்டுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட்டில் யாரோ நிற்கிறாங்க. அவர் யாருன்னு கூட தேயாங்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த ஆள் பக்கத்துலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து தான் அப்படியே இந்த சேர்மன் தலையில் தான் போட்டு உடைக்கிறான். ஏய், யாரா நீ? கால் த போலீஸ், கால் த போலீஸ். அப்பயே நினச்சேன் உன்னை பார்க்கக்குள்ள ஏதோ தப்பாக இருக்குன்னு. பொறுக்கி நாயே. ஆல்ரெடி அந்த ஆளோட தலையிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. அந்த ஆள் தயாங் மேலேருந்து எழுந்துட்டு வேகமாக ஃபோன் தான் எடுத்து கால் பண்ணலான்னு போக ஜேகே எகைன் ஒரே மிதி தான் அந்த ஆளை. அப்படி அந்த ஆள் கீழே விழுந்துடுறான். ஏண்டா நாயே, உனக்கெல்லாம் அந்த வயசில் ஒரு பையனே இருப்பான், அவன்கிட்ட போய் சே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் எகைன் கிட்ட வர அந்த ஆளால் வலி தாங்க முடியல. வேகமாக இப்போ எழுந்து ரூம் விட்டு ஓடியே போயிடுறான். இப்போ ஜேகே ரூமுக்கு வெளில வந்து பார்த்துட்டு இப்போ உள்ளே தான் திரும்பி வரான். பார்த்தா தேயாங்க கீழே ஃப்ளோரில் காணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே போயிட்டீங்க? அவன் போயிட்டான், அந்த ஆள் இல்லை. நான் அடித்து விரட்டிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களை சேஃபாக கொண்டு போய் விட்டுறேன், வாங்க. இல்லை வேணாம், நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வர ஜேகே தான் இப்போ திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி தான் தேயாங்க உட்காண்ட்ருக்கான். ஏங்க இங்கே பாருங்க, பயப்படாதீங்க. வேணாம் வேணாம், கிட்ட வராதிங்க. அப்படியே எப்படி விட்டு போகிறது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் கேட்குறேன், வாங்க. உங்களை எங்கே ட்ராப் பண்ண சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணுறேன். ப்ளீஸ், நான் வர கண்டிஷன்லேயே இப்போ இல்லை, ப்ளீஸ் இங்கே வந்து போங்க. ஜேகேக்கு நல்லாவே புரியுது தேயாங்க்கு அந்த ஆள் ஏதோ ட்ரக்கு கொடுத்துருக்கான்னு. இப்போ அவன் கிட்ட போயிட்டு அந்த ஸ்க்ரீனை தான் மூவ் பண்ணுறான். தேயாங் ரொம்பவே பயந்துடுறான். ஜேகே ஒரு பைக்கர் ஜாக்கெட் தான் இப்போ போட்டிருந்துருப்பான். இப்போ அதை அப்படியே கழட்டி தேயாங் மேலே தான் போத்தி விடுறான். இங்கே பாருங்கள், என்னை நம்பி வாங்க, உங்களை சேஃபாக கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, என்னால் நகரவே முடியாதுங்க. வந்து என்னோட உடம்பெல்லாம் சுடுது, என்னால் சுத்தமாக நடக்க முடியாது. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. எனக்கு புரியுது, இதெல்லாம் அந்த டேப்லெட்டோட எஃபெக்டால தான். அது இப்படியே உட்காந்துருந்தாலும் சரியாகாது. தேங் தான் பெயினில் ரொம்பவே அழக ஆரம்பிச்சிடுறான். ஜேகேக்கு வேற இருக்க இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏய், இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, என்னை நம்பி வா, நான் சரி பண்ணி விடுறேன். தேயாங் ஒரு கார்னரில் தான் அவன் கை காலெலாம் குறுக்கி ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஜேகே தான் இப்போ அவன் கிட்டே கீழே உட்காந்து அவன் கையை தான் நீட்டுறான். தேயாங் தான் இப்போ நிமிந்து அவனோட டியரி ஐஸில் ஜேகேவை தான் பார்க்குறான். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வா. உங்களை நம்பலாமா? நான் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத, வா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் அப்படியே இழுத்து அப்படியே தூக்குறான். ஜேகே தான் இப்போ தேயாங்க தூக்கிட்டு அப்படியே நேராக ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். இப்போ அப்படியே ஷவரை தான் ஆன் பண்ணி விடுறான். சில்லுன்னு வாட்டர் படுது மேலே. தேயாங் தான் ஜேகேவை இறுக்கமாக இன்னும் கட்டி பிடிச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்ச நேரம் நின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் அப்படி ஸ்லோவாக கீழே இறக்கி விடுறான். ஆனால் தேயாங்கால சுத்தமாக முடியல. அவன் இன்னுமே இறுக்கமாக ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறான். சாரி, என்னால் சுத்தமாக முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு தேயாங் தான் அழுதுட்டே ஜேகேவை தான் இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிக்க ஜேகே இப்போது
அவன் போட்டிருந்ததை கழட்டிட்டு அப்படியே தேங்க் போட்டிருக்க ஜாக்கெட்டையும் கழட்டி விடுறான். இப்போ 2 பேருமே மேலே எதுவும் போடல. ஜேகேவோட உடம்பும் தேயாங்கோட இதுவும் உன்னோட ஒன்று அப்படியே உராசிட்டு இருக்க. தேயாங்கானா இப்போ தான் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தேயாங்கானோட சென்ஸில் இல்லை. அவன் கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்க. அவனோட கை ரெண்டும் ஜேகே பின்னாடி தான் அப்படியே ரூம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே பாரு ப்ளீஸ். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.